Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச முருங்கைக்கீரை பொரியல் எப்படி சுவையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒதுக்கி வைக்கிற ஒரு டிஷ் இது. ஆனால் அப்படி ஒதுக்கி வைக்காமல் நாம் எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை பொரியல் செய்யும்போதே வீடு அவ்வளோ மணமாக இருக்கும், சுவையுமாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதை ஸ்பூனில் அளந்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போது இதை நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் போட்டு ஒன்றும் பாதியமாக இதை மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் அதே 1/4 கப் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். என்னுடைய பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதுனால நான் 10 பல் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பல் பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 5 சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து இதையும் பல்ஸ் மோடில் இதை மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, இதை மாதிரி இருக்கணும். இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விடுங்க. கடுகுலாம் நல்லா வெடித்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா கீரையில் வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 கைப்பிடி அளவு கீரையை நல்லா உருவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா இதை மாதிரி கலந்து கொடுங்க. அந்த வெங்காய மசாலா கீரையோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. நம்ம போடும்போது அதிக அளவில் இருக்கும் கீரை, அதுக்கப்புறம் வேக சுருங்கிடும், கம்மியாகிடும். நம்ம போடுறத விட பாதி மடங்கு கம்மியாகிடும். இப்போது இந்த கீரை பச்சையாகவே இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூளாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதும். மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால நம்ம கீரை அந்த பச்சையாகவே இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ இந்த கீரை நல்லா வேகணும். இப்போ கீரைக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்பயுமே கீரை இதை மாதிரி சுருங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும், முதல்ல சேர்க்கக்கூடாது. உப்பு குறைவாகவே சேர்த்துக்கோங்க கீரையில். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி இதை மாதிரி கையில் கொஞ்சமாக விட்டு தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்பலாம் தண்ணி விட்டு நம்ம கீரையை வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு தண்ணி விட்டு நல்லா தெளிச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நீங்கள் கீரையை மூடி போட்டுலாம் வேக வைக்கக்கூடாது. மூடி போட்டிங்கன்னா அந்த கீரையோட அந்த பச்சைத்தன்மை மாறிடும். இப்படியவே நீங்கள் ஒரு 5லிருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. கீரை நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் கலவையை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், கீரையோடு சேரணும் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீரை நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம போட்ட தேங்காயும் நல்லா கலந்து வந்திருக்கு. லாஸ்ட்டாக நாம் அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை பவுடரை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும்.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியல் ரொம்பவே மணமாக இருக்குது. ரொம்ப இது செய்யும்போதே உங்கள் வீடே அவ்வளோ ஒரு மணம் கொடுக்கும். அதே சமயம் டேஸ்ட்லேயும் அட்டகாசமாக இருக்கும். இதில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி கீரையை யாரும் ஒதுக்கி வைக்கவே மாட்டாங்க உங்கள் வீட்டில். இந்த கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய சைடிஷ் ரெசிபீஸ் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் தரேன், எண்டுலேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.